அய்யனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோல குட்டி பிரேமாவா பார்க்கலாம். சோழன் நீ நிலாக்கு கால் பண்ணி பேசுறப்பல்லவா அண்ணா, நான் எதுக்காக அன்னிக்கிட்ட பேசணும்? அதெல்லாம் முடியாது. டே, அவள் போனதுனால தானே உனக்கு ஃபீவர் வந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, கண்டிப்பா நிலா வீட்டுக்கு வந்துடுவா. இல்லைண்ணா வேண்டாம். டேய் சொல்கிறேன் இல்லை கேளுடா, உன்னுடைய இதுக்காக தானே சொல்கிற. நிலா வந்தால் நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்கல்ல. இல்லை அண்ணி வரமாட்டாங்க. டேய் நிலா, உனக்கு உடம்பு முடியலன்னா கண்டிப்பாக பதறி போயிட்டு வருவாடா. சொல்கிறத கேளு, நீ அவளுக்கு கால் பண்ணு முதல்ல அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்லவன் நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. பல்லவன் கால் பண்ணுறான்ட்டு, சொல்லு பல்லவா, எப்படி இருக்க அண்ணி? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடா உன்னுடைய குரலே ஒரு மாதிரி இருக்கு அண்ணி. எனக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியலன்றாங்க. ஏன்னா உடம்பு முடியலாத முதல்ல நீங்க என்ன ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப என்னால முடியல அப்படின்னு வாங்கட்டி, என்னடா ஆச்சுன்றாங்க. அண்ணி, நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வரீங்களா அண்ணி வீட்டுக்குன்னு வாங்க. பல்லவா அது அண்ணி, நான் உண்மையாவே சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நான் நடிக்கிறேன், நீங்க வர்றதுக்காக நான் இப்படி போய் சொல்றேன் அப்படின்ட்டு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க வரணும்னு நினைச்சா தாராளமா என்ன பாருங்க நீ, நீங்க வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன்னு பல்லவன் பேசிட்டு போன் வச்சிருவாங்க. பல்லவனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாது இருக்கு. இதை தெரிஞ்சுமே நம்ம போகாத இருந்தா ரொம்ப தப்பா போயிட்டோம் நிலை யோசிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா போயிட்டு பல்லவனை பார்த்துட்டு உடனே வந்துடலாம். பல்லவனுக்காகவாச்சும் நம்ம போகலாம். ஏன்னா அந்த வீட்டுல இருந்த நிறைய நேரம் அவன் நம்ம கூட நல்லாவே இருந்திருக்கான், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கான். போய் பார்க்கணுன்ட்டு நிலா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி